Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா Kathamba Vadai பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃபரண்ட் டேஸ்டா நல்லா இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துர்க்கேன். அதல நான் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். அத போடுறேன். அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு, 1/4 கப் உளுத்தம் பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, இது வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு 2 வாட்டி அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நமக்கு பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேன். இப்போ இதில் நான் காரத்துக்கு நான் ஒரு 7 வரமிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இது நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம இந்த ஏற்கனவே ஊற வச்ச பருப்பை போட்டுடலாம். இப்போ நான் பாதி மட்டும் போட்டு இப்போ இதையும் நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி மீதி இருக்கிற பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு பாருங்கள் அரைச்சிட்டு வந்து பவுலில் போட்டேன். இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்க மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா இப்படி சன்னமாக போட்டால் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம தட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு நான் தட்டிக்கிறேன். நீங்கள் இலையிலையோ இல்லை பட்டர் ஷீட் இருந்தால் கூட இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சன்னமாக தட்டிக்கோங்க. இப்போ போட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். சூப்பராக நம்ம Kathamba Vadai ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.